ஓகே கைஸ், போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த எப்படி வந்து எல்லாம் இதை பற்றி எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வரும்போது, அதாவது ஓஎஸ்ன்னு நீங்கள் நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும். நீங்கள் தினமும் ஓஎஸ் அதாவது யூஸ் பண்ணுறீங்க, எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேசஸ்ல இருந்து ஓஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஓஎஸ் இல்லைன்னா உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனோ இல்லை உங்கள் லேப்டாப்போ வந்து உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓஎஸ்ன்றது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, யாருக்குன்னா யூஸருக்கும் அந்த டிவைஸ், இந்த ஓஎஸ் இருந்தால் தான் உங்களால் அந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைனா அது யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட எம்எஸ் விண்டோஸ் வந்து ஒன்றாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் இருக்கான்னா இல்லை, மேக்ல யூஸ் பண்ணுற அந்த ஓஎஸ், அப்புறம் ஐஓஎஸ், அதாவது ஆப்பிளோட ஸ்மார்ட், தென் நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு, அது அப்புறம் க்ரோம் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ், அப்புறம் யூனிக்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வரும்போது அது வந்து ஹார்ட்வேர்னு நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கேயே வருது, இருந்தாலும் அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ இந்த விஷயம் வந்து ஈஸியாக போட்டுரும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு வரும்போது நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற ஒரு டிவைசஸை தான் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்வேர்னு ரெஃபர் பண்ணுறீங்க. அதாவது பெரிஃபரல் டிவைஸ், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல. இன்புட்னா நீங்கள் அது மூலியமாக தான் உங்களோட, அதாவது கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ், ஏன்னா நீங்கள் அது மூலியமாக டைப் பண்ணுறீங்க, உங்களோட யூ ஆர் கிவிங் சம் திங் ரைட், அதனால அது வந்து ஒரு இன்புட் டிவைஸ்னு சொல்கிறோம். இதே வந்து பிரிண்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், ஏன்னா நம்ம கேட்குற விஷயத்தை வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டாக தருது. ஸோ இட்ஸ் அன் அவுட்புட் டிவைஸ். இது மாதிரி இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் நிறைய இருக்கு. ஸோ இன்புட் டிவைஸ்னு நம்ம உள்ள கொடுக்கறது வந்து என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க் அண்ட் இந்த மாதிரி ரேம் அண்ட் இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர்ல வரும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற சிபியூ, மெமரி, சிப்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா, அதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸ், இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் காம்பனன்ட்ஸ். அதாவது இது இருந்தால் தான் ஒரு இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பார்க்குறீங்கல்ல, இந்த இமேஜ்ல வந்து இந்த ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேன் தான் வந்து ஆக்சுவலாக உங்களோட இதுக்கு அடியில் தான் உங்களோட சிபியூ இருக்கும். இதில் வந்து ரேம் ஸ்லாட்ஸ், உங்களோட பிசிஐ ஸ்லாட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுதான் உங்களோட பயோஸ் பேட்டரி, இதில் தான் உங்களோட பயோஸோட அந்த பேட்டரி போடணும். இது வந்து உங்களோட பிசிஐ ஸ்லாட்ஸ் அண்ட் பிசிஐ எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ், அதாவது உங்களோட ஜிபியூ அண்ட் மற்ற போர்ட்ஸ் எங்கே தான் போட முடியும். அண்ட் இது உங்களோட ரேம் ஸ்லாட்ஸ், இந்த ரெண்டு வந்து உங்களோட ரேம் ஸ்லாட்ஸ். அண்ட் மற்றதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னோட அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு சாஃப்ட்வேர்னு இருந்ததுன்னா அது ஹார்ட்வேர்னு இருக்கும். உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர்னு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எனி இதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் சாஃப்ட்வேர்ல வரும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் வரலாம், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர். இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர்னு ஒன்று வேணும். உதாரணத்துக்கு சிபியூ, உங்களோட ரேம், அப்புறம் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், அதாவது உங்களோட ஸ்டோரேஜ், அப்புறம் ஸ்க்ரீன், கீபோர்ட் எக்ஸெட்ரா, அதாவது மவுஸ், இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஹார்ட்வேர்ல வரும். ஒரு ஹார்ட்வேர், ஒரு ஓஎஸ்ன்றது வந்து எப்போ வந்து ஒரு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர் கம்பைன் ஆனாதான் உங்களால வந்து ஒரு பிசியை யூஸ் பண்ண முடியும். அதாவது பிசின்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களால இந்த ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உங்களால ஒரு பிசியை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல தான் ஒன்று மிஸ் ஆனா கூட உங்களால வந்து ஒரு பிசி ரன் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு லேயர் தான், அதாவது ஓஎஸ்ன்றது ஒரு லேயர். நீங்க இந்த லேயர் மூலியமா உங்களோட எல்லா டிவைசஸுமே ஆக்சஸ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமா ரன் ஆகுது. அதாவது அதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் தக்கன உங்களோட ஓஎஸ் சப்போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ரன். இல்ல இதுல ஏதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து நான் 8 GB ரேம் வேணும், பட் உங்கள்கிட்ட 4 GB தான் இருக்குன்னா உங்களால அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா அது கேட்கறத விட உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். பட் ஜாஸ்தியா இருக்கலாம், பட் கம்மியா தான் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு மித்து இருக்கு, ரேம் வந்து அதிகமா போட்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. உங்களோட ஒர்க்கை பொறுத்து, நீங்க வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேம் தேவை அப்படின்னா நீங்க ரேம் வந்து நிறைய போடலாம். இல்ல மினிமம் வந்து 16 GB இஸ் ஃபைன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரி, மேக்ஸிமம் 16 GB போதும். பட் நான் வந்து இந்த 30 GB வச்சிருக்கேன். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது வரைக்கும் என் ரேமை நான் ஃபுல் ஃபோல வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நான் அவ்வளோ தேவைப்பட்டது மினிமம் வந்து 16 GB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோடது 32 GB. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிபியூ அண்ட் ப்ராசஸர் வந்து எப்பயுமே வந்து 100% எப்பயாவது யூஸ் பண்ணிடுவோம். ரீசன் வந்து இப்போ வந்து ரெண்டரிங் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயத்தினாலலாம் வந்து அவ்வளோ வந்து இதாகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேர்ல்ட் வைட் மார்க்கெட் வந்து இதுதான். 39% ஆஃப் த மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட், அப்புறம் 32% வந்து விண்டோஸ், தென் 17% ஐஓஎஸ், அப்புறம் மற்ற அன்னோன் ஓஎஸ்எஸ் அண்ட் நிறைய டிஸ்பிளேஸ் ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கு. அதாவது விண்டோஸ்னு வரும்போது அது வந்து ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் லினக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதாவது அது வந்து ஃப்ரீ. சில இதுல அதுலேயும் பெய்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு, பட் பிகாஸ் ஆனது வந்து ஃப்ரீ. அதுல நிறைய விதமான ஒரே ஓஎஸ்க்கு நிறைய ஃபிளேவர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் யூஐ, அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு யூஐ பிடிச்சிருக்குன்னா நீங்க அதை வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு யூஐ மாதிரி வச்சுக்கலாம். அதை பத்தி லேட்டரா பார்ப்போம். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய பிரைவேட் டேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிட்ட அந்த மாதிரி நிறைய பேசியிருப்பீங்க, அப்புறம் இமெயில் இருக்கும், பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க, பேங்கிங் அப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ஒரு வெளியில போறீங்கன்னா இதுல வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதவங்களோ நீங்க நம்பாதவங்கள்ட்ட உங்களோட போன் போச்சுன்னா அவங்க டக்குன்னு போய் பார்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்க நீங்கள் அதை எவ்வளோ வந்து செக்யூராக இது பண்ணுறீங்கன்றதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வேணும். உங்களோட ஒர்க் ரிலேட்டடாகவோ இல்லை உங்கள் காலேஜ் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது, அப்புறம் உங்களோட பர்சனல் டேட்டா, அதாவது பாஸ்போர்ட்டோட இது காப்பி, இந்த மாதிரி விஷயங்களை உள்ள வைக்கிறது, அப்புறம் இமெயில் கிளைண்ட், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இது வந்து உங்களோட இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நம்ம ஒன் ஆஃப் த மெயினாக பார்க்க வேண்டியது செக்யூரிட்டின்னு வந்துட்டாலே இதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னா சிஐஏ ட்ரையர்னு ஒன்று ஃபாலோ பண்ணும். அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. when it comes to confidentiality, இது உங்களோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை அன்ட்ரஸ்டட் பர்சனோ வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. உங்களை தவிர வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்டெகிரிட்டின்னு வரும்போது இப்போ ஒரு ஃபைல் நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னா அந்த ஃபைலை வந்து யாரும் மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். பட் யாரோ ஒருத்தவங்க மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைலோட இன்டெகிரிட்டின்றது வந்து இருக்காது. ஒரு ஃபைல்னு இருக்குன்னா அது யாரும் டேம்பர் பண்ணக்கூடாது. ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து மாறும்போது அது வந்து யாரும் டேம்பர் பண்ணக்கூடாது. அண்ட் அவைலபிலிட்டின்னு வரும்போது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ லேப்டாப்போ இல்லை ஏதோ ஒன்று வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அண்ட் அதுதான் வந்து அவைலபிலிட்டி. அது வந்து டிபெண்டிங் ஆன் உங்களோட இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிஐஏ ட்ரையல் இதுதான் வந்து முக்கியம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 3 கன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் எதுனாலும் பண்ணணும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே மோராலஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். நான் சிஐஏ பற்றி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெலிசேஷன்ஸ் பற்றி வேற வீக்னஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அத்தன்டிகேஷன் அண்ட் வீக் பாஸ்வேர்ட். இரண்டாவது வந்து வீக் ஃபைல் பர்மிஷன். இதை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுத்தது மெலிசியஸ் ப்ரோக்ராம். அத்தன்டிகேஷன் அண்ட் வீக் பாஸ்வேர்ட்னு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வைக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தாலே வந்து உங்களை பற்றி, அதாவது உதாரணத்துக்கு உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும்னா அவன் ஈஸியாக வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணுவான். உதாரணத்துக்கு நீங்கள் 1 2 3 4 வைப்பீங்க. அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்கான பாஸ்வேர்டோட 20 பாஸ்வேர்ட் லிஸ்ட் இங்கே இருக்கு. மோஸ்ட்லி வந்து இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து வைக்காம கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் செக்யூராக வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. பேசிக்காக வந்து குவாட்டின்றது வந்து எல்லாரும் வைப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த கீபோர்டோட பேர் வந்து குவாட்டி கீபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட இது வந்து TWERTY. இது மாதிரி நிறைய கீபோர்டு. பட் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு குவாட்டின்னு வைக்கிறது, 1 2 3 4 5 6 7 8 9 வைக்கிறது, ஐ லவ் யூன்னு வைக்கிறது, டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வைப்பாங்க. இல்லை ஃபோன் நம்பரே கூட வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு கெஸ்ட்ல வந்து சும்மா பண்ணும்போது இதெல்லாம் வந்து மாட்டி. அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி வந்து ராக்யூன்னு ஒரு TXT ஃபைல் இருக்கும். அதாவது ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட் இருக்கும். அதுல வந்து 1 மில்லியன் பாஸ்வேர்ட்ஸ் டிஃபால்ட்டா யூஸ் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் வந்து அதுல இருக்கு. ஆக்சுவலா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் CTFலாம் பண்ணும்போது அந்த இதுல இருந்தே வந்து எனக்கு பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சிடும். பட் ரியல் வேர்ல்ட்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒர்க் அவுட் போகாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ப்ரிவிலேஜ், அதாவது ப்ரிவிலேஜ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மின்னா அட்மின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ன்றவன் ஸ்டூடெண்ட்டோட ஃபைல்ஸை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து அதை வந்து பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வீக் ஃபைல் பர்மிஷன் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாஃப் யூஸ் பண்ண வேண்டிய ஃபைலை வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஆக்சஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அங்கே வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணலை. அதாவது யார் எதை ஆக்சஸ் பண்ணுன்றதை வந்து கரெக்டாக நம்ம தான் வந்து கொடுக்கணும். இந்த வீக் ஃபைல் பர்மிஷன்றது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ப்ராப்ளம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வரும்போது. அடுத்தது வந்து ஆக்சஸிங் மெலிசியஸ் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிட்டீங்க கூட உங்களை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும். சில விஷயங்கள், அதாவது வைரஸ், ட்ராஜனாஸ், அது மாதிரி இந்த இன்னும் கீழாகர் இருக்கு, வார்ம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அதுக்குன்னு தனித்தனி தோணும். அவைலபிலிட்டி அட்டாக் பண்ணுறது வந்து ரேன்சம் வேர், DOS. அதாவது ரேன்சம் வேர்னா எப்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு மெலிஷியஸ் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணுன்னா உங்களோட சிஸ்டம்ல இருக்க டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு ரேன்சம், அது வந்து உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட காசு வாங்கும். அப்படி நீங்க காசு கொடுக்கல அப்படின்னா உங்களை டேட்டாவை லீக் பண்ணிடுவேன், இல்லை அழிச்சிடுவேன், அந்த மாதிரி தான். அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்க என்னதான் காசு கொடுத்தாலும் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்குமான்றது டவுட். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போன வீடியோஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது அடுத்த வீடியோவில் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.